இங்கே லாபம் இல்லாமல் எதுவுமே நடக்கிறது இல்லை ப்ரோ. இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் வேலை வெட்டி விட்டுட்டு பண்ணுறது இல்லை ப்ரோ, வேலையே இதுதான் பண்ணுறது. இன்னும் சொல்லணும்னா 4-5 மாதம் நான் கூட இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். இதை பிடிசிம்பாங்க, அதாவது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் செல். ஒவ்வொரு பெரிய பெரிய கம்பெனிக்கு பின்னாடியும் இப்படி ஒரு அண்டர் கிரவுண்ட் ஒர்க் போயிட்டு இருக்கும். இவங்க வேலையே தங்களோட ப்ராடக்டை கஸ்டமர்ஸை அதிகமாக யூஸ் பண்ண வைக்கிறது தான். உதாரணத்துக்கு ஒரு பேஸ்ட் எடுத்துக்கிட்டா, சாதாரணமாக ஒருத்தன் அதை 30 நாளுக்கு யூஸ் பண்ணுறான்னா அதோட வாயை கொஞ்சம் அகலப்படுத்தி யூஸ் பண்ணா அது 20 நாளில் காலியாயிடும்ல. அந்த மாதிரி படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், யூஸ் பண்ண தெரிஞ்சவன் தெரியாதவன், புருஷன் கையில் ஒன்று, பொண்டாட்டி கையில் ஒன்று, புள்ள கையில் ஒன்றுன்னு எல்லார்கிட்டையும் 500 ரூபாய்க்கு பொடி, 1000 ரூபாய்க்கு பொடின்னு மொபைலை கொடுக்கறது என்ன சோசியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கா? இல்லை ப்ரோ, எல்லாமே பிஸ்னஸ். நெட்டை ஆன் பண்ணி இயற்கை விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு உள்ளே போனால் பிரபல நடிகைன்னு அந்தரங்க காட்சிகள்னு அறகுறையாக ட்ரெஸ்ஸை போட்டு ஒருத்தி நிற்பா. சாமியாரின் அர்த்தராத்திரி அல்லோல கல்லோலம், ஃபாதரான ஃபாதர்னு அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். சி, இதெல்லாம் போய் மார்ஃபிங் பண்ணுதுன்னு முடிவு பண்ணுற நேரத்தில் ஒரு மெசேஜ் வரும், உங்கள் நெட் பேலன்ஸ் காலின்னு. இதில் வாட்ஸ்அப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ப்ரோ. மக்கள் கிட்ட இருக்கிற அனுதாபத்தையும் மனிதாபிமானத்தையும் காசாக்குறது.